குழந்தைகளே, பெரியோர்களே, நண்பர்களே, வணக்கம். இக்கதையின் தலைப்பு மறந்து போன மனித நேயம். கதை சுருக்கம். ஒரு நகரத்தில் பிரபலமான தொழிலதிபர் சுபாஷ் வாழ்ந்து வந்தார். அவர் பணக்காரர், ஆனால் தனக்கு மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்தவர். அவர் தன் குடும்பத்துக்கு தவிர மற்றவர்களுக்கு உதவ விரும்பவில்லை. ஒரு நாள் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு திடீர் சம்பவம் அவரது பார்வையை முற்றிலும் மாற்றியது. இன்றைய உலகத்தில் பணம் முக்கியம், ஆனால் மனித நேயம் அதைவிட முக்கியம். இக்கதையின் நாயகன் தன் தவறை உணர்ந்து மாற்றமடையும் பயணத்தை காணலாம். வாருங்கள், கதையை விரிவாக காணலாம். பணக்காரர் சுபாஷ் ஒரு பெரிய நிறுவனத்தின் உரிமையாளர். அவருடைய வீடு கோட்டை போல இருந்தது. அவனுக்கு பிரபலமான நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர் எப்போதும் பணம் சம்பாதிக்க மட்டும் கவனம் செலுத்தினார். ஊழியர்களின் பிரச்சனைகளை கண்டுகொள்ளவும் மறுத்தார். ஒரு ஊழியர் சுபாஷ் அவர்களிடம் சென்று, ஐயா, என் மகன் மருத்துவம் படிக்க வேண்டும், சிறிது உதவி செய்ய முடியுமா என கேட்டதற்கு, அதற்கு சுபாஷ் அவர்கள், உன் இம்மாத சம்பளத்தை தருகிறேன், அதுக்கு மேல எதுவும் எதிர்பார்க்காதே என கோபமாக கூறினார். ஒரு முதியவர், சாப்பாடு இல்லாமல் பசி தாங்க முடியவில்லை, எனக்கு ஒரு ரொட்டி வாங்கவாவது உதவுங்கள் சார் என முதியவர் கேட்டார். சுபாஷின் பார்வை அந்த பெரியவருக்கு உதவ மறுப்பதை அறிந்து அங்கிருந்து பசியோடு சென்று விட்டார். இப்படி சுபாஷ் யாருக்கும் உதவ விரும்பவில்லை, ஆனால் வாழ்க்கை அவருக்கு ஒரு பாடம் கற்றுத்தர காத்திருந்தது. ஒரு நாள் சுபாஷ் வீட்டில் உடல்நலக்குறைவால் மயங்கி விழுந்தார். அவர் மருத்துவமனைக்கு சென்றபோது அவருக்கு ஒரு பெரிய சிகிச்சை தேவைப்பட்டது. ஆனால் அவருக்கு உண்மையாக கவலைப்பட ஒருவரும் இல்லை. பணம் இருந்தாலும் மனித நேயம் இல்லாததால் அவருக்கு அன்பாக கவனிக்க ஒருவரும் இல்லை. ஒரு பழைய அறிமுகம். அவரை மருத்துவமனையில் கவனித்த மருத்துவர் யார் தெரியுமா? அது அந்த ஊழியரின் மகன். ஊழியருக்கு உதவாமல் விட்டதற்காக சுபாஷ் வருந்தினார். ஆனால் அந்த மருத்துவர், என் அப்பா உங்களை உதவி கேட்டு வந்தார், ஆனால் நீங்கள் உதவவில்லை. அதே அப்பா என்னை வளர்த்தார். இன்று நான் உங்களை காப்பாற்றிவிட்டேன். எப்போதும் நல்லதை செய்யுங்கள், அதை நீங்கள் திரும்பப் பெறுவீர்கள் என்று கூறினார். அந்த நேரத்தில் சுபாஷ் உண்மையான வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டார். இந்த சம்பவத்திற்கு பிறகு சுபாஷ் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். தனது ஊழியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்தார், ஏழைகளுக்கு உதவினார், பல வேலைவாய்ப்புகளை உருவாக்கினார். இப்போது அவர் உண்மையான மகிழ்ச்சியை உணர்ந்தார். கதையின் நீதி. நாம் பணம் சம்பாதிப்பது முக்கியம், ஆனால் மனித நேயம் அதைவிட முக்கியம். பிறருக்கு உதவினால் அது வாழ்க்கையில் திரும்ப வந்து நம்மையே காக்கும். இந்த கதையை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். எனது அன்புக்குரிய குழந்தைகளே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்களுக்கு இன்னும் நல்ல கதைகளை கூறி உங்கள் மனம் மகிழ செய்ய சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கனை தட்டிவிட மறக்காதீர்கள்.